ஹலோ கைஸ், வெஸ்ட் இண்டீஸ் vs நியூசிலாந்து செகண்ட் ODI மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இவங்களுக்கு இடையே நடந்த முதல் ODI மேட்ச் நியூசிலாந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. செகண்ட் ODI மேட்ச் நேற்று நடந்துச்சு. டாஸை வின் பண்ணி நியூசிலாந்து பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இந்த மேட்ச் MC லீன் பார்க் நியூசிலாண்டில் நடந்துச்சு. இதையடுத்து முதலில் ஆட வந்த வெஸ்ட் இண்டீஸ் அணி வழக்கம் போல் தொடக்க ஆட்டக்காரர்களும் மிடில் ஆர்டரும் ரொம்ப ஒஸ்ட்டாக விளையாடுவாங்க. ஆனால் கேப்டன் ஷாய் ஹோப் மட்டும் அதிரடியாக நிலைத்திருந்த ஆடி சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லோயர் மிடில் ஆர்டரில் விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டான பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க. அதிரடியாக விளையாண்ட சாய் ஹோப் 69 பந்துக்கு 13 பவுண்டரி 4 சிக்ஸோட 109 ரன் எடுத்திருப்பார். இவரோட அதிரடியால் வெஸ்ட் இண்டீஸ் அணி 34 ஓவருக்கு 247 ரன் எடுத்து 9 விக்கெட் இழந்திருப்பாங்க. மழை பெஞ்சதுனால இந்த மேட்ச் 34 ஓவர் மேட்சாக நடத்தப்பட்டது. நியூசிலாந்து பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் நேத்தன் ஸ்மித் 4 விக்கெட் எடுத்திருப்பார். ஜேமிசன் 3 விக்கெட் எடுத்திருப்பார். இதையடுத்து இரண்டாம் இன்னிங்ஸ் ஆட வந்த நியூசிலாந்து அணி டெவின் கான்வே மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஒரு அருமையான 100 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்க. 16.3 ஓவரில் 106 ரன் இருக்கும்போது ரச்சின் ரவீந்திரா ஆட்டம் இழப்பார். இதுக்கு அடுத்த இருந்த வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட் இழந்தாலும் லேத்தன் மற்றும் சாண்ட்னர் இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் நியூசிலாந்து அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவாங்க. இவங்களோட 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பால் நியூசிலாந்து அணி 33.3 ஓவருக்கு 251 ரன் எடுத்து 5 விக்கெட் இழந்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெறுவாங்க. வெற்றியின் மூலம் நியூசிலாந்து அணி 3 ODI மேட்ச் கொண்டு தொடர் 2-0 லீடிங்கில் இருக்காங்க. என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் அணி தோற்றிருந்தாலும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் சாய் ஹோப்புக்கு வழங்கப்பட்டது சதம் அடித்த காரணத்தினால். ஓகே கேஸ், கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் பாய் கேஸ்.